வணக்கம் மெகா டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் செக்ஷனில் மினியேச்சர் கிராஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் செய்ய என்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? ஏர் ட்ரை கிளே, வேசலின், கட்டர், சிசர்ஸ், ஆயில் பெயிண்ட், க்ளூ, டாட்டிங் டூல், பிளேட், 24 கேஜ் கம்பி, டூத் பிக். தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு என்ன வேணும்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து மினியேச்சர் ரேடிஷ் முள்ளங்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் வந்து வேசலின் நல்லா தடவிக்கங்க. நான் வந்து ஒரு டேபிள் ரன்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து OHP ஷீட் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக. அது மேலே நீங்கள் கொஞ்சம் வேசலின் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ஏர் ட்ரை கிளே, அந்த கிளே வந்து நெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ ரேடிஷ் ஒயிட் கலர் இல்லையா, ஸோ அதனால் நம்ம இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த கிளேயோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதை வந்து நம்ம அதை நெட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அண்ட் எப்பயுமே வந்து கிளே ஐட்டம்ஸ் பண்ணுறச்ச கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஸோ பக்கத்துலேயே தண்ணி, டவல் எல்லாமே வச்சுக்கோங்க. கை மட்டும் எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரேடிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ சின்னதாக ஒரு பால் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பாலை வந்து இந்த 2 கையால் நான் வந்து ஒரு டியர் ட்ராப் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், ஒரு ரேடிஷ் ஷேப் வந்துடுச்சா. ஸோ ரேடிஷ் இன்னுமே கொஞ்சம் தின்னாக இருக்கும் கீழெல்லாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடு, டூத் பிக் எல்லாமே. ஸோ இப்போ அதுக்குள்ள வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறோம். ரேடிஷ்க்கு வந்து அங்கங்கே ஒரு இம்ப்ரெஷன்ஸ், அதை சுற்றி பக்கத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சுற்றி இப்படி வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே டூத் பிக்ஸாலேயும் ஒரு டாட்ஸ் அப்படியே சும்மா கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இம்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து இந்த ரேடிஷ் மேலே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலே இருக்கிற அந்த லீவ்ஸை வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அந்த 24 கேஜ் ஒயர், 24 கூட எடுத்துக்கலாம், 22 வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நம்ம க்ளூவால் அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் மேலே. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பியை வந்து இந்த ரேடிஷ் மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு க்ரீன் கலர் லீவ்ஸ் மேலே வைக்கணும். ஸோ நான் இன்னொரு கொஞ்சம் கிளே எடுத்திருக்கேன். இது அகெயின் பிளெயின் கிளே தான். இதில் நம்ம வந்து சாப் க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம நல்லா நெட் பண்ணிக்கணும் கலர்ஸ். இல்லாட்டா கலர் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் திட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் கலர்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கலர்ஸ். இப்போ கொஞ்சோண்டு அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அது மேலே ஆல்ரெடி நான் கம் போட்டாச்சு. ஸோ அது மேலே கொஞ்சோண்டு இதை வந்து இந்த ரேண்டமாக ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிட்டு அது வந்து அந்த ஷேப்பில் வந்துடும், ரேடிஷ் ஷேப் மாதிரி வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஸ்டெப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடியலனாக்கா சும்மா ஒரு ரவுண்டு கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு அது ரேடிஷ் மாதிரி அதோட லீவ்ஸ் வந்து அப்படியே வெளியில் வர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரேடிஷ். ஸோ இப்போ நம்ம ரேடிஷ் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 5-7 அந்த மாதிரி ரேடிஷ் சின்னதாக செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல அக்ரிலிக் ஷீட் வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்குது. இது வந்து ஒரு 2 இன்ச் அக்ரிலிக் போர்ட் கட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பிடிச்ச கலரில் வாங்கி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் வந்து செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரேடிஷ் இப்படி பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் செட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறச்ச நம்ம மேக்னெட் கூட ஓட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே எங்கேயாவது ஒட்டிக்கலாம். இல்லாட்டா நம்ம இந்த மாதிரி நவராத்திரி குலு அதிலலாம் கூட இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு டெக்காராக இருக்கும் அது. ஸோ இப்போ நம்ம ரேடிஷ் எப்படி செய்யுதுன்றதை பார்த்தோம். இந்த ரேடிஷ் செய்கிற மாதிரியே தான் இந்த கேரட்டுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேரட்டுமே வந்து செஞ்சுருக்கேன் இதே மாதிரி தான். ஸோ கேரட்டுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறோம், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி டெக்னிக் எல்லாமே சேம் தான். இது ரெண்டுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஒரு மாதிரி லாங் லைஃப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது மேலே ஒரு கோட் ஆஃப் வார்னிஷ் நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் இன்னொரு மினியேச்சர் கிராஃப்டோட. Until next time, this is Anusha.